ஒரு அடியானை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு பணிவில் அவனுக்கு இருக்குமாக இருந்தான், நான் நிறைய பாவம் செய்கின்ற உணர்வு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவனோட சிந்தனையில் எது வர ஆரம்பிக்கும்டா, நிறைய நன்மை செய்யணும்னு ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், நிறைய நன்மை செய்கிறோம் இருந்தால் பாவம் குறைய என்ற சிந்தனை தான் அவன் உள்ளத்தில் என்ன செய்ய இருக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் என்ற சிந்தனை அவனை வந்து பணிச்சுக்கண்டே இருந்துச்சு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மை செய்ய என்ன செய்வான், ஆரம்பிப்பான். காரணம், ஹதீஸ்ல குர்ஆன் வசனத்தில் எல்லாத்துலையும் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் நல்ல அமல்கள் தீமை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத். அப்போ ஒரு மூமினுடைய வேகம் எதுவாக இருக்கும் என்றால் நம்ம குறைய நன்மை செய்கிறோம், நிறைய பாவம் செய்கிறோம் என்றது அவனுடைய உள்ளத்தில் சிந்தனையால் இல்லை, இயல்பாகவே பதிஞ்சிட்டு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மைகளின் பக்கம் விரைவான். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிஞ்சு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் துடிச்சு போனார் உமர் ரலியல்லாஹு. என்னத்துக்கு நாங்கள் அவர்கள்ட்ட போய் பணியணும் என்று. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு போகிறாங்க, ரசூலாங்கள்ட்ட போகிறாங்க, அல்லாஹ்வித்து நம்ம ஹக்கில் வைக்கிறோம், அவங்க பாத்தில் வைக்கிறோம், நம்ம எப்படி அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது என்று சொல்ல சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஃபத்தஹ் தெளிவான வெற்றி என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, ரசூலாங்க சொல்கிறாங்க. உமர்லாங்க என்ன செய்யலை, அமைதியாக இருக்கல. ஃபத்தஹ்ன்றது அடுத்த கடைசியாக அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அப்போ இந்த தடமாற்றத்திலேயே தொடர்ந்து இருந்து கண்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவ்வளோ எதிர்த்து யார் பேசுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா அந்த குர்ஆன் வசனம் இறங்கி அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்துட்டான்னு உமர்லாம் பேத்து கேட்குறாங்க. அவ ஃபத்ஹுன் ஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இது வெற்றியான்னு கேட்டாங்க. திரும்பி போகிறோம், ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டு திரும்பி போகிறோமே, இது வெற்றியான்னு கேட்டாங்க. ரசூலாங்க ஆமன்னு சொன்னாங்க. ரசூலாங்க ஆமன்னு சொன்னாங்க. உமர்லாம் அதுக்கு பிறகு அமைதியாக. ஆனால் பொருள் நினச்சி பார்க்குறாங்க, நான் என்ன வேலை செஞ்சேன், ரசூலாங்களோட எதிர்த்து பேசினேன், அபூபக்கர் அவங்களோட எதிர்த்து பேசினேன் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கு உமர்லாங்க சொன்ன வார்த்தைண்டா, வ அமில் து லிதாலிக அமாலா, நான் அண்டையிலிருந்து நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பித்தேன், இந்த இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டேன் என்று. வ அமில் து லிதாலிக அமாலா, நிறைய அமல்கள் அதை நினச்சி நான் என்ன செய்தேன், ரசூலாங்களை எதிர்த்து பேசிட்டேனே. அந்த இடத்துல ரசூலாங்க உணர்வை விளங்கி ரசூலாங்க அமைதியாகினாங்க. உமருடைய உணர்வை விளங்கி அமைதியாக இருந்தாங்க. உமர் அந்த மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை நினைக்கிறார். மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை உமர்லாம் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இத்தஹிமுர் ரஇ, உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்தில் சுய கருத்து வருமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுயமாக ஏற்பட்டது, மார்க்கத்துடைய விளக்கம் அல்லன்னு எப்பொழுதுமே உங்களையே நீங்கள் குறை சொல்லிக்கோங்க. ஏன்னா அங்கே ரசூலுல்லாஹ் மட்டும் அந்த இடத்துல தலைவராக இல்லைன்னா நாங்கள் யுத்தத்துக்கு தான் போய்ப்போம்ன்றாங்க. ஹுதைபியால யுத்தத்துக்கு தான் போய்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் என்றது எங்களுக்கு விளங்கலை. அந்த நேரத்தில் நாங்கள் அதில் தான் நின்றோம், உணர்வுல தான் நாங்கள் என்ன செஞ்சோம், நின்றோம் என்று சொல்கிறாங்க. அப்போ உமர்லாங்க அதுக்காக சொல்கிறாங்க, வ அமில் து லிதாலிக அமாலா, இதற்காக நான் நிறைய அமல்கள் செஞ்சேன்றாங்க. இது ஒரு முஃமினுடைய பார்வை, நான் இப்படி செஞ்சுட்டா இதை செஞ்சேன். ஆயிஷா ரலியல்லாஹு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு இடையில ஒரு பகமை. என்ன பகமைன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு தர்மத்தை கண்டிக்கிறாங்க, நிறைய தர்மம் செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஊடு வித்தாங்க, வித்த உடனே அந்த மஜ்லிஸ் விட்டு எலும்பல்ல எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டாங்க. அந்த மஜ்லிஸை விட்டு எலும்பல்ல டோட்டலாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தர்மத்தை செய்துட்டாங்க. இந்த கூடுதலான தர்மத்தை அப்துல்லா இப்னு சுபைர், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு சொந்த சகோதரியுடைய அஸ்மா ரலியல்லாஹு மகன், அப்போ அதாவது இந்த இவங்களுக்கு சாட்சி அவங்க எதிர்க்கிறாங்க. நான் வந்து இதை தடுக்கணும் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க. சாட்சியில் பெரிய மகன், அதாவது நான் சாட்சி என்ற உறவு இருக்கக்கூடிய, சின்னம்மாண்ட உறவு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி சொல்கிறான்னு ஆயிஷாலாம் கோபம் வந்துட்டு, நான் வந்து இவரோட பேச மாட்டேன், பேசினா நான் என்ன தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அடிமை விடுதலை செய்வேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்துல்லா இப்னு சுபைர் கவலை ஆயிட்டு, அப்போ ஒரு மாதிரியாக அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக எப்படியோ 4-5 பேரை வச்சு அனுமதி கேட்டு எப்படியோ உள்ளே போயிட்டாங்க. பெரிய சம்பவம், உள்ளே போயிட்டாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு முதலாவது வந்தது எல்லாம் என்னென்னா, நான் இப்படி சத்தியம் பண்ணினேனே, பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணனே, நான் நிறைய தர்மங்கள் செய்வேன்னு சத்தியம் பண்ணேன், அதை அடிமை விடுதலை செய்வேன்னு சத்தியம் பண்ணினேனே என்று நினைவு வருது. அதுபோல் எப்படியோ பேசுகிறாங்க. பேசின பின்னால் அவங்க நிறைய அடிமைகளை விடுதலை செய்து கொண்டே இருந்தார்கள். என்ன காரணமாண்டா, நான் அடிமை எத்தனை விடுதலை செய்வேன்னு சொல்லலை, நான் அதில் கணக்கை சொல்லலை. அப்போ கணக்கை சொல்லாட்டி அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க போகிறதுல ஒரு இடத்துல நிற்கலாம் மனிதன், அவனால் முடிஞ்சது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அது மனசை உறுத்திக்கண்டே இருந்துச்சு, சத்தியத்தை பொதுவாக சொல்லிட்டேனேன்னு உறுத்திக்கண்டே இருந்துச்சு. அதனால் அவங்க நிறைய 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 என்ன செஞ்சாங்க, தர்மம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சியில் அப்துல்லா இப்னு சுபைர் வந்து அந்த இடத்துல சில பங்கையும் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்கிறதே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ஆட்சியில் பின்னுக்கு தான் ஆட்சிக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, சில பங்குகளையும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு வந்து கொண்டு கொடுக்குறாங்க தர்மம் செய்வதற்காக. இது நல்ல மக்களுடைய என்ன அடையாளங்களில் உண்டு. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க என்ற குர்ஆன் வசனம் இறங்கினதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்ஜாஸ் சாதனைன்னு சொல்லுவோம். நான் உலகத்தில் சொல்ல வேண்டாம், அவங்களோட இலக்கை அடைந்தார்கள்னு சொல்லுவோம். ஆனால் அதை அடைஞ்சதுலேருந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சுஜூதுலையும் ருக்குலையும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி, இதான் ரசூலுல்லாஹோட துஆ.
சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா சொன்னதை விட அதிகமாக என்ன சொன்னாங்க கடைசி காலத்தில்? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூறால வந்ததை அப்படியே நடைமுறைப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், அல்லாஹ் நீ தூய்மையானவன், புகழுக்குரியவன், என்ற பாவத்தை என்ன செய், மன்னித்து விடுவாயாகன்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் ஒரு முஃமினுடைய செயல்பாடாக என்ன செய்திருக்கும். அவனுக்கு பாவம் செய்கிறவனுடைய அந்த மைண்ட், ஒரு முஃமினாக இருந்த பாவத்தில் விழுந்துட்டான்டா அவனுக்கு அடுத்தது எதை தூண்டுமெண்டா அவன் இபாதத்துக்கள் என்ன செய்யும், அது அதிகமாக கூட்டும், அவன்கிட்ட பணிவை வரவழைக்கும், அவன்கிட்ட ஒரு தாழ்மை என்ன செய்யும், வரவழைக்கும். அப்படி இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல அந்த பாவம் செய்கிற உணர்வோடு இருக்கிறவன் வணக்க வழிபாடு செய்கிறவங்களை கண்டாலும் எப்படி இருப்பான் தெரியுமா? இவன் பாவத்தின் உணர்வின் காரணமாக இவங்கெல்லாம் எவ்வளோ நன்மை செய்கிறவங்க, நம்ம போதாமைக்கிறோமே என்று தான் அவனுக்கு உணர்வு வரும். இந்த பாவம் மட்டும் அவனை கண் முன்னால் இல்லைண்டா அவனை நான் ஈக்குவல் உண்டோ அவரை விட நான் அதிகம் உணர்வு என்ன செய்யும், அவனுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் அறிஞர்கள் இந்த மார்க்கத்துடைய வெளிப்படையான அடையாளங்களுக்குத்தான் முதல் மரியாதை. என்ன? பாவங்கள் ஒருவனை அழிக்கும், வழிபாடு ஒருவரை உயர்த்தும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில வேளைகளில் ருப்ப மாசியா, சில பாவங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் அவுரத துல்லன் வன்கிசாரன், உன்னை பணிய வைக்கும், உன்னை குனிய வைக்கும், உன்னை என்ன மனசை உடைய வச்சு அல்லாவின் பக்கம் திருப்பி நன்மைகளை அதிகரிக்க செஞ்சு அப்படியே பணிவான ஒரு ஆளை ஒன்று கொண்டு வைத்திரும். வருப்ப தாஆ, சில வழிபாடுகள் என்ன செஞ்சிடும் சொன்னா அவுரதத் எஸ்ஸன் வஸ்திக்பாரா, உன்னை பெருமை என்ன செஞ்சிடும், கொண்டு வந்து சேர்த்து விடும். இந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, எப்பயுமே அல்லாஹு தாலா நமக்கு தந்த இந்த இடத்துல நம்ம மிகவும் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரப்பிட்ட ஏண்ட அந்தஸ்து என்ன, அல்லாவிடத்தில் ஏண்ட அந்தஸ்து என்ன என்றுதான் எமது சிந்தனையில எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்திய சந்தையில் விற்கப்படுகிற நேரத்தில் அவருடைய விலை 20 திர்ஹமோ 30 திர்ஹமோ தான். ஆனால் அல்லாவிடத்தில் தூதர், நபி, மக்கள்கிட்ட அவர் ஒரு விற்கப்படுகின்ற அடிமை. எங்களுடைய பார்வையில் அல்லாவிடத்தில் என்னன்னு தான் இருக்கணும். அல்லாவிடத்தில் என்னன்னு நீங்க போயிட்டீங்கடா உங்களுக்கு பாவம் தான் முதலாவது வரும் முன்னுக்கால். இவன்கிட்ட நம்மட அந்தஸ்து என்னன்னு போயிட்டீங்கடா நீங்க அவன்கிட்ட நிறைய மறைச்சி தான் நினைப்பீங்க, அல்லாட்ட என்ன செய்யாது, மறையாது. அப்போ உங்களுக்கு என்ன நினைவு வரும்டா, நன்மைகத்தான் நினைவு வரும். அவன் தஹஜ்ஜத்தை பார்த்திக்கிறான், வித்திரை பார்த்திக்கிறான், நோன்பை பார்த்திக்கிறான், தவ்வாவை பார்த்திக்கிறான், மார்க்கத்தை பார்த்திக்கிறான், அவன்கிட்ட நம்ம உயரமாக தான் இருப்போம். அவன் ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவசரமாக அவனை திருத்த பார்ப்பான். அவன் திருந்துறதுக்கு இல்லை, நம்ம பாவத்தாலின்னு அவனுக்கு விளங்கிடப்படாதுக்கு அவசரப்படுவோம். விளங்கிட்டா? இந்த பெருமையெல்லாம் எதுக்கு வருது? தவா செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, இது உனக்கு எங்களால் இந்த பகுதியெல்லாம் வருது என்றதுல நீ கவனமாக இருக்கணும். நீ உண்மையிலேயே நான் அல்லாஹ்விடத்தில் தப்பிடணுன்றதுக்காக நீ சொல்றியான்றது வசனமா, உண்மையில உட வாழ்க்கையான்றது உட செயல்பாட்டில் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். அதனால இதுல மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களோட இபாதத் எங்க கொண்டு போய் என்ன செய்யுது, எங்களை சேர்க்குது அப்படின்ட்டு. ஒரு அறிஞர் முத்தர்ரிஃப் இப்னு ஷிஹைர் சொல்றாரு, நான் இரவில் தொழுது சுய திருப்தியோடு காலை பொழுதை அடைவதை விட இரவில் தொழாமல் உறங்கி கவலையோடு காலை பொழுதை அடைவதை நான் விரும்புகிறேன். என்ன காரணம் என்றா, சுய திருப்தி வரல பிரச்சனை இல்லை, சுய திருப்தி நான் நிறைய தொழுதுட்டேன்னு ஃபீலிங் உனக்கு வந்து அதை ஒன்றும் கொஞ்சம் என்ன செய்யுது, ஒரு மாற்றி வைக்குதுண்டா, அதை விட நீ கவலையாக என்ன காலையில் விடிஞ்சு கவலைப்படுறது உனக்கு என்னது சிறப்பானது. அப்போ 80-90% ஒரு அடியான் தொலைத்தான் முயற்சி எடுக்கணும். மனிதர்களுக்கு இப்படி வருதுன்னா அதுக்கு எதிராக போராடத்தான் முயற்சி எடுக்கணும். ஆனால் இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்ற அறிவு நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது பிழையானது. பாவிகளை கண்டாலும் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பட்டு ஒருவர், ஒரு அறிஞரும் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் தொழுதுட்டிக்கிறான் 4வது சஃபில் பள்ளியில். இதை சொல்லி நான் முடித்துக் கொடுக்குறேன். 4வது சஃபில் தொழுதுட்டிக்கிறான். இது புதுசாக நடந்த சம்பவங்கள். தொழுதுட்டிக்கிறார். தொழுது முடிஞ்ச பிறகு முன்சஃபை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அவர் முன்சஃபை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். நல்ல பதவியில் இருக்கிறவங்க, பணக்காரர்கள், வசைப்படைத்தவர்கள், அந்தஸ்து உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பெருகிறாங்க அப்படின்னு. ஏறையா இருக்கிறேன்னு கேட்குறாங்க. கஷ்டப்படுறவங்க, உழைக்கிறவங்க, சாதாரண தொழில் செய்கிற கூலி தொழில் ஆகிக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்கிறோமோ இதே தான் அல்லாவிடத்திலும் அவர்களோட அந்தஸ்து. இதுதான் அல்லாவிடத்திலும் அவர்களது அந்தஸ்து. அவங்க முன்சஃபில் இருக்கிறவங்க யார், அவங்க தான் முன்சஃபில் என்ன செய்வாங்க, அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன். இல்லைங்களா? முந்தியவர்கள் தான் முந்தியவர்கள் அப்படின்றாங்க. யார் முன்னுக்கு அழைக்கிற, நாங்கள் எங்கே இருக்கிற மட்டும் பாருங்க, நாலு. இதுதான் எங்களுடைய அல்லாவிடத்தில் என்ன அந்தஸ்து. அல்லாஹு தாலா அப்போ அவர் சொல்றாரு, கஷஃபத் நல் மசாஜித், பள்ளிகள் எங்களது உண்மை நிலையை காட்டிவிட்டன. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் இடத்தை இந்த பள்ளிகள் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு காட்டி தந்துட்டு, இங்கேயே நாங்கள் இங்கே தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, நீங்கள் தவண்டேன்னு முன்சஃபுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க, வந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. எனவே எங்களுடைய மனநிலையை அல்லாஹ் அறிந்தவர். அல்லாஹ் தஆலா சொல்றான்,
இது அதாவது உங்களை அவன் அறிந்தவன் இது அன்தும் அஜின்னத்துன் ஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும், நீங்கள் சிசுக்களாக உங்கள் தாயுடைய கற்பப்பைகளிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிலைமை அல்லாஹ் என்ன செஞ்சவன் அறிந்தவன். உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும். இதுதான் நமக்கு இருக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களது வழிபாடுகள், எங்களது வணக்க வழிபாடுகள், எங்களது இபாதத்துக்கள், இந்த மார்க்கத்துக்கு நம்ம செஞ்ச சேவைகள் எல்லாமே அல்லாஹ் செஞ்ச அருள், அல்லாஹ் செஞ்ச நியாமத். நம்ம பாவம் செஞ்சிட்டோம்டா, நம்ம பிழை செஞ்சிட்டோம்டா, நம்ம அல்லாஹ்வுக்கு மாறுபட்டு விட்டோம். மனசை உடைஞ்சி அல்லா இடத்துல தௌபா செஞ்சு மீள பார்க்கணும். ஆனால் இவைகளை வைத்து நம்ம பெருமை அடிப்போம் என்றால் நாங்கள் அழிவுக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. இந்த இம்தினான், அடுத்தவர்களுக்கு நமது அருள்களையும் இபாதத்துக்களையும் சேவைகளையும் நாங்கள் ஒரு படி மேலே இருக்கிறதுக்காக சொல்லி காட்டுதலோ நடந்து கொள்ளுதலோ எங்களை அழித்து இப்லீஸுடைய வழியில், எங்களை ஒரு சுய திருப்தியுடைய வழியில் கொண்டு போய் மறுமை நாளில் எதுவுமே இல்லைன்னு அழித்து விடும். சில ஹதீஸ்கள் தரங்கள் சம்பந்தமாக பல அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. முதலாவது நரகம் மூட்டப்படுவதே காரிகளாலும் ஆலிம்களாலும் கனிக்களாலும் என்று வரத்தை பார்க்கிறோம். ஓதக்கூடியவர்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள். ஏன் நீ சொல்லப்படணும் என்பதற்காக செய்தாய் என்ன செய்யும் அதில் சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தாலா என்ன செய்யணும், எங்களை காப்பாற்ற வேண்டும். அது போன்ற ஒரு இடத்துக்கு போய்விடாமல் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம சில பொழுது மதாஹுல் சைத்தான் நுழையிற பாதைகளில் உண்டு. அதையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில பொழுதுகளில் நம்ம தூய்மைப்படுத்த விரும்பவும் மாட்டோம். தூய்மைப்படுத்துறேன்னு யாரும் நமக்கு தூய்மைப்படுத்த முன்னுக்கால சொன்னால் நம்ம அமைதியாகவும் இருந்திருப்போம், கணக்கெடுக்காமல் போயிருப்போம். ஆனால் நம்மளே தூய்மையாக பேச வேண்டும் என்று 4 பேரை நம்ம பார்ப்போம். அவன் தூய்மைப்படுத்தாமல் பேசாமல் சாதாரணமாக இருந்துட்டிருப்பான். அதுக்கு ஷைத்தான் எங்களுக்கு தெரியாமல் ஒரு வெறுப்பை உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்துவான். ஒரு வெறுப்பை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அவரை பற்றி ஒரு கேட்குற, அவர் எப்படி இருக்கு, மனுஷனை மதிக்க மாட்டான் அப்படின்னு. எப்படி வந்து பார்த்தீங்களா, இப்போ தூய்மைப்படுத்தலாம் சொல்லலை, மனுஷனை மதிக்க மாட்டார். என்ன நடந்த சம்பவம் அதில் விட்டுருங்க. நல்லா எங்களே காப்பாற்றணும், பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவர் விளங்கிட்டா எப்படி சிந்தனையை ஷைத்தான் எப்படி மனுஷனை மதிக்க மாட்டான்னு இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஏதாவது அவமானப்படுத்தினாரா, ஏதாவது மார்க்கத்தில் விட்டாரான்னு கேட்டால் இவரை பற்றி எதுவுமே அவர் சொன்னதில்லை. இவர் அவ்வளோ செஞ்சுக்கிறாரு, எவ்வளோ சொல்லிக்கிறாரு, இவர் எதுவுமே சொன்னதில்லை. இவர் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிருந்து அவர் இவரை புகழாது விட்டால், உதாரணமாக நல்லது செஞ்சுக்கிறீங்க ஜஸாக்குமுல்லாஹ் கைர் சொல்லாது விட்டால் ஒரு மனவலி ஏற்படும். அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது, அதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இது வேற. இது அல்லாம உன்னை புகழ்ந்து போற்றி கண்டிக்கிறது, விளங்கிட்டா, உன்னை பாராட்டி கண்டிக்கிறது என்ற பகுதி இருக்குதே, இதைத்தான் சொல்ல வரேன். இது அவருக்கு என்ன செய்யும், அவர் மனுஷனோட நல்லா நடந்து கொள்ள மாட்டார், மனுஷனை மதிக்க மாட்டார் என்று எதடா சொல்றாருன்னு உங்களுக்கு காலம் போற டைம்ல விளங்கி இவரை பாராட்டாதான் வெறுப்ப வேறு பக்கத்தால் என்ன செய்வார், சைத்தான் கொண்டு வருவார். சில டைம்ல எதுவுமே இருக்காது, அவர் ஒரு கருத்தை சொல்லிடுவார், இவர் அந்த கருத்துல என்ன செய்வார், மோதுவார். இவன் எனக்காக வேண்டித்தான் இந்த கருத்தை எதிராக என்ன செய்யறான், பேசுறான். சைத்தான் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து என்ன செய்வான், கிட்ட நெருக்கிடுவான். ஏன் நமக்கு விளங்காததெல்லாம் அவருக்கு அப்படி விளங்குது. அவர் அறிவாளி அல்ல, சைத்தான் பூந்துட்டான். அவர் அறிவாளி அல்ல, அவர்கிட்ட சைத்தான் விளையாடிட்டான். சிலருக்கு ஏண்டா பகமை வந்ததுன்னு ரீசனே தெரியாம இருக்கும். இவங்க 2 பேரும் ஏன் பகைச்சிக்கனாங்க, ஏன் சண்டை பிடிச்சிக்கன்னு காரணமே தெரியாம இருக்கும். எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை சைத்தான் எங்கேயோ வந்து என்ன செய்வான், மூட்டி விடுவான். அது ஒரு பிரச்சனையா பகமையாக என்ன செய்வார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இயன்ற அளவுக்கு நமது மீது குற்றச்சாட்டு வருகிறதா, எங்களை தவறாக நினைக்கிறார்களா, அது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருந்தால் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போறதுல பிழை இல்லை. மற்றபடி உள்ள விஷயத்துல நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது, நீ அதுக்கு தகுதியானவன் நினைச்சிட்டு போறதா நல்லது. அப்படிப்பட்டவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். சூரா யூசுப்ல நம்ம பார்க்கிறோமே, கிணத்துல கொண்டு போய் போட்டு கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, செய்தியை சொன்னாங்க. உண்மைதானே அது? ஆனா மறைச்சாங்களா இல்லையா? மறைச்சாங்க. ஆனா அதே டைம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க கொண்டு போனாங்க, எகிப்துக்கு கொண்டு போனாங்க. அதாவது இந்த புனியாமீனை எகிப்துக்கு கொண்டு போன டைம்ல உண்மையிலே அவங்க ஒன்றும் செய்யல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து என்ன செஞ்சிட்டார், அவரை சட்டப்படி வைத்துக் கொண்டார். இப்ப வாப்ப சொன்னாரு, நீங்க யூசுப்புக்கு செஞ்ச வேலையை தான் என்ன செஞ்சுக்கிறீங்க, இங்கே செஞ்சுக்கிறீங்க. ஆனா உண்மையில அவங்க செய்யல. ஃபர்ஸ்ட்டுக்கு உண்மையில செஞ்சாங்க, அந்த மறைச்சாங்க. இப்போ உண்மையிலே அவங்க செய்யல, ஆனா குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது சோதனை. அப்ப அவங்க என்ன நல்ல அடியார்கள் அவங்க என்ன நினைக்கணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு கிடைச்சதுக்கு தண்டனை இப்போ இதில் என்ன செஞ்சீங்க, அவதூறாக கிடைச்சிருக்கு. இதை நான் சபர் பண்ணிட்டு போனால் அது மன்னிக்கப்படும், சபர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், போக வேண்டியிருக்கும். ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை அல்லாது இருந்தா. எனவே அன்புள்ள சகோதரர்களே, என்ற அளவுக்கு ரமலான் வார நேரத்தில் நீங்கள் மிகவும் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு அறிஞர் சொல்வது போல, ருப்ப அமலின், அதாவது யுகப்பிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை பெருசாக்கிறோம். ருப்ப அமலின் யுசகிருஹன் நீயா, எத்தனையோ அமல்கள் உங்களோட நீயத்தை அதை சிறுசாக்கிறோம். அதனால நல்ல எண்ணத்தையும் நல்ல அதாவது இஹ்லாஸையும் வைங்க. சின்ன அமல் அல்லாஹ் என்ன செய்வான், பெருசாக்கி என்ன செய்வான், எழுதுவான். பெரிய அமல் அல்லாஹ் தஆலா இடத்துல சிறுசாக்கி எழுதுவான். எவருடைய உள்ளத்திலே எந்த அமல்கள் பெரிதாக இருக்கிறதோ அல்லாஹ் இடத்துல சிறிதாக எழுதப்படும்.
எந்த அமல்கள் சிறிதாக இருக்கிற அல்லாஹ்விடத்துல பெரிதா என்ன செய்யும், எழுதப்படும். காரணம், நீ பணிஞ்சிட்டா என்று அர்த்தம். அப்படிப்பட்ட உணர்வுகள் அல்லாஹ் தஆலா தரணும். ரமலானில் நன்மைகள் எப்படி அதிகமாக செய்ய நம்ம ஆர்வம் எடுக்கிறோமோ அதே போல தீமைகளை தவிர்க்கிற சிந்தனையை நிறைய செய்யணும், நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூய்மை படைத்த உள்ளம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கே பணிந்தவர்களாக, இந்த உலகத்தில் எந்த சிறப்பு கிடைத்தாலும் அதுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அல்லாஹ் செய்த அருள் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களாக அனைவரையும் வாழ செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.